நீண்ட ஆண்டுகளாக ஒரே இடத்தில் இரு பெரிய கற்கள் கிடந்தன. அவை சாதாரண கற்கள் அல்ல, நெருங்கிய நண்பர்கள். ஒரு கல்லின் பெயர் ராஜா, மற்றொன்று ராம். அவர்கள் இருவரும் வெயிலும் மழையும் காற்றும் எதிர்கொண்டு அமைதியாக கதைகள் பகிர்ந்து கொண்டு ஒருநாள் என்ன ஆகப் போகிறோம் என்று கனவுகள் கண்டனர். ஒருநாள் ஒரு திறமையான சிற்பி அந்த கிராமத்துக்கு வந்தார். அவர் தேவப்பிரதிமை ஒன்றை உருவாக்க சிறந்த கல்லை தேடிக் கொண்டிருந்தார். அவர் இரு கற்களையும் கவனமாக பார்வையிட்டார். முதலில் ராஜா கல்லை சுழியில் வெட்டினார். அழகாக உடைந்தது. சிற்பி மகிழ்ந்தார். ராஜா கல்லில் இருந்து 2 பெரிய துண்டுகளை எடுத்துக்கொண்டு தனது பணிமனைக்குச் சென்றார். பகலும் இரவும் உழைத்து அதனை செதுக்கினார், தேய்த்தார், பராமரித்தார். நாள்கள் கழித்து அந்த கல் அழகான ஒரு தெய்வப் பிரதிமையாக மாறியது, கருணையும் அருளும் நிறைந்த வடிவமாக. பின்னர் சிற்பி மீண்டும் கிராமத்துக்குத் திரும்பினார். இப்போது ராம் கல்லை வெட்ட முயன்றார். ஆனால் ராம் கல் கடினமாக இருந்தது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது உடையவில்லை. சிற்பி முடிவை மாற்றி எடுத்தார். அந்த கல்லை வெட்டி உருவாக்க முடியவில்லை என்பதால் அதை முழுவதுமாக கோயிலின் படிக்கட்டாக பயன்படுத்த முடிவு செய்தார். நாட்கள் ஓடின. கோவில் முழுமையாக அமைக்கப்பட்டது. உலகின் பல பக்கங்களிலிருந்து மக்கள் வந்தனர். ராஜா கல்லால் உருவாக்கப்பட்ட தெய்வத்தை வணங்கினர், மலர் வைத்து வேண்டினர். ஆனால் அந்த தெய்வத்தைக் காண அனைவரும் ராம்கல் படிக்கட்டுகளின் மீது அடி வைத்து சென்றனர். ராம் சோகமாகவே இருந்தான். அவனது மனம் நொறுங்கியது. அவனுக்கு புரியவில்லை. ஒருநாள் அவன் மேலே பார்த்து தனது நண்பரிடம் கேட்டான். ராஜா, நாம் இருவரும் ஒரே மாதிரியான கற்களாக இருந்தோம் அல்லவா? அந்த சிற்பி ஏன் உன்னை வணங்கும் தெய்வமாக மாற்றினார்? எனக்கோ அனைவரும் கால் வைத்தே செல்லும் படிக்கட்டாக மாற்றினார். ராஜா சிரித்தபடி கூறினான். நண்பா, உனக்கு அந்த சிற்பி வந்த நாள் ஞாபகம் இருக்கிறதா? அவன் நம் இருவரையும் சுழியில் வெட்டினான். நான் அந்த வலியை ஏற்றுக்கொண்டேன். அவனால் உடைக்கப்பட்டேன், சோதிக்கப்பட்டேன். ஆனால் அமைதியாகத் தாங்கினேன். அந்த வலியின் மூலம் நான் ஒரு தெய்வமாக மாறினேன். ஆனால் நீ அந்த வலியை ஏற்க மறுத்தாய். நீ உடையாமல் இருந்தாய். ஆனால் இப்போது நீயே அனைவரும் கால் வைக்கும் படிக்கட்டாக மாறியிருக்கிறாய். ராம்கல் சத்தியத்தை உணர்ந்தது. இந்தக் கதையில் நமக்கொரு முக்கியமான பாடம் இருக்கிறது. வலி, சோதனை மற்றும் மாற்றங்களை ஏற்கும் மனப்பாங்கு உள்ளவர்கள்தான் உயர்ந்து விளங்குகிறார்கள். சவால்களை தவிர்த்தால் நாம் பாதுகாப்பாக இருக்கலாம், ஆனால் உயர முடியாது. அதனால் வாழ்க்கையில் வலியோடு வந்த சவால்களை பார்த்தால் பயப்படாதீர்கள். ஏனெனில் அந்த வலியே உங்களை ஒரு தெய்வ வடிவமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதுபோன்ற மற்றொரு கதையுடன் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். Subscribe to Jilly Billy Kids Universe!